ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரெப்போ ரேட்டா அப்படின்னா என்ன சார்? ஒரு நாட்டோட முதுகெலும்பே ரெப்போ ரேட்டு தான். என்ன சார் சொல்கிறீங்கன்னா, ஒரு நாட்டோட பொருளாதாரம் தீர்மானிக்கிறது யார்? அந்த நாட்டில் உள்ள பணப்புழக்கம் எப்படி வரும்? வங்கிகள் வழங்கும் கடன், வங்கிகளுடைய செயல்பாடு. ஒரு நாட்டில் வங்கிகள் கரெக்டாக கடன் கொடுத்து மக்கள் அதை வாங்கி திரும்ப ரீபே பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு நாட்டில் ரெப்போ ரேட்டுனா என்னென்னா, இப்போ இந்தியாவில் ஒரு 10 லட்சம் கோடி இருக்குது. அந்த 10 லட்சம் கோடியை கடனாக பேங்குக்கு கொடுக்குறாங்கன்னா ஒரு 2%, 3%, 5%ன்னு கொடுப்பாங்க. அதை பேங்குகள் வாங்கி மக்களுக்கு அதோட ஒரு 2% கூட வச்சு 8%, 9%, பர்சனல் லோனா 12%, கோல்டு லோனா 9%, கார் லோனா 7%, வீடா 10%ன்னு பேங்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு வட்டியை வச்சு கொடுப்பாங்க. இவங்க கடன் வாங்கி அந்த கடனை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறது தான் ரெப்போ ரேட். அப்படி கடன் கொடுக்கும் போது ஒரு வட்டி கொடுக்குறாங்களே, அந்த வட்டி தான் ரெப்போ ரேட். இந்த ரெப்போ ரேட்டை எப்படிலாம் சொல்லுவாங்கன்னா, மானிட்டரி பாலிசி பணவியல் கொள்கை மூலமாகவும், கேஷ் ரிவர்ஸ் ரேஷியோ சிஆர்ஆர் மூலமாகவும், ஸ்டாச்சுவரி லிக்விடிட்டி ரேஷியோ எஸ்எல்ஆர் மூலமாகவும், ரெப்போ ரேட் மூலமாகவும், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் மூலமாகவும் பொருளாதாரம் மந்தமாக இருக்கும் காலங்களில் நோய் தொற்று, போர், வேலையின்மை ரிசர்வ் வங்கி ரெப்போ ரேட் விகிதத்தை குறைக்கும். பணப்புழக்கம், தொழில் வளர்ச்சி, ஏற்றுமதி இறக்குமதி உயரும் போது, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்து பணவீக்கம் உயரும் போது மத்திய அரசு ரெப்போ விகிதத்தை உயர்த்தி பொருளாதாரத்தை சமன் செய்யும். ஒரு நாட்டோட ரெப்போ ரேட்டை வச்சு தான் அந்த நாட்டோட பொருளாதாரமே இருக்குது. அதை இதெல்லாம் கொள்கைகள் வச்சு நமக்கு ரெப்போ ரேட் மூலம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்பிஐ வங்கிகளுக்கு கடனுக்கான ஒரு வட்டியை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரெப்போ ரேட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.